ஆப் ஸ்குவாட் எப்படி இருக்கீங்க? இந்த இடம் நல்லா இருக்கா? வேற இடத்துக்கு போயிடுவோமா? என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா? ஐ மீன்ஸ் ஃபேவரட் பிளேஸை சொல்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறோம். தம்ப்நெயிலே பார்த்துட்டீங்களா? அதுதான் ஒரு பிரச்சனை. அது எப்படியாவது மறைச்சு போடலாமான்னு பார்க்குறேன், பட் வியூஸ் வராது. ஸோ எனிவே இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரல, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப் ஸ்குவாட் வீடியோக்குள்ள போகலாமா? லைட்டாக நவுந்துங்க. இல்லை கிடைக்க நானே எடுத்துக்கிறேன். 40,000 ரூபா. ஸோ சரி பட்டு வராது. எனவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம சேனலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 360 அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா. ஸோ கேமரா தானே எதுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு வேற லெவலான விஷுவல் சூப்பராக எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அதுமாதிரி நிறைய எடுக்க முடியும். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காமிச்சிட்டா ஒன்றுமே இருக்காது. ஸோ ஒரு வீடியோலையுமே அந்த விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தான். ஸோ ஒரு வாட்டர் ப்ரூஃபான கேமரா கிடச்சா நம்ம என்ன பண்ணி பார்ப்போம், இதுலேயே போய் விட்டு பார்ப்போம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த போர்வெல்லாம் விட்டு காமிச்சாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சு பார்த்ததுல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் கடல் இருக்குது. ஸோ கடலுக்குள்ள விட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் அந்த பிளான். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணுன்றத சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதெல்லாம் பிரித்து காமிச்சிடுறேன். 3, 2, 1 இதில் ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு மட்டமான ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் வந்துச்சுன்னா உடனே பிரித்து பார்த்துருவோம். ஸோ அதுமாரி தான் அது முன்னாடியே பிரித்து பார்த்துட்டேன். ஒன்றும் கிடையாது, ஃபுட்டேஜை போட்டு வரோம் பாருங்களேன். ஒன்றும் கிடையாது, 2 பாக்ஸ் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 360. ஸோ சுற்றி எல்லா பக்கமும் தெரிஞ்சதில்ல பூமி மாதிரி. ஸோ அதுதான் அந்த மாடலு. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதை எங்கே வாங்கணும்னு அவங்கள்ட்ட சொன்னோம்ல, இதை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படிப்பட்ட சைட்டில் வாங்கலாம். அதோட கம்மியாக ஜிங்கிள் பெட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வாங்கணும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களே கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொருள் வேணுன்றதை நீங்கள் லிஸ்ட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ செல்லர்ஸ் கிட்ட சொல்கிற கடைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ரேட்டை போடுவாங்க. ஸோ மாதிரி நிறைய பேர் போடுறாங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் வச்சு ரேட்டு குறைஞ்சிட்டே வரும். ஸோ நீங்கள் அதை யாராவது ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று வெயிட் பண்ணிங்கன்னா நிறையவே ரேட்டு குறையும். ஸோ நானும் வாங்குறப்ப யோசிச்சு பார்த்தேன், அதாவது என்னடா அது ஏமாத்திர போகிறாங்களோ, மாற்றி பொருள் வந்துட்டு போதும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரியலாகவே சொல்கிறேன், நான் இந்த பொருள் அதில் தான் வாங்கினேன். எனக்கு வந்து கரெக்டாகவே வந்துருச்சு, சீக்கிரமாக வந்துருச்சு, ரேட்டு கம்மியாக வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நான் வாங்கிட்டேன். நல்லாயிருக்கு. கடலுக்குள்ளே விட போகிறோம், அதுக்கு எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்றத. 1 eternity later. இப்போ கடலுக்கு போய் வீடியோ எடுக்க போகிறோம்மா, போட்டுமா? இத்தனை நாளுமா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டேவாமா இருப்ப. இப்பயே கிளம்புறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும். ஸோ ஏன்னா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கடலுக்கு கூட்டு போகிறோன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தான். 12 seconds later. வரட்டுமாடா கடலுக்கு போகலாமா? இப்போ என்னடா இப்பயான்ற கேட்டு சொல்கிறேன். 2 hours later. இப்போ ரெண்டாவது நான் ஒரு 3:30 மணிக்கு வருவேன், 3 மணிக்கு வருவேன். போகலாம், நல்லா சேஃப் தானே? எஸ்ரா, வரண்டா. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பேசிட்டு இருக்க தேவையில்ல, ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். Tomorrow. இது வந்து பாத்தீங்கன்னா 2வது நாள். ஸோ இன்னைக்காவது நம்ம போக முடியுதான்னு பார்ப்போம். நேற்றே போயிருக்க வேண்டியது, இந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலை வரைய விட்டா. ஸோ நீ கூட்டு போவியா? போகலன்னா போகிறேன்டா. சரி ஓகே, நான் அங்கே போயிட்டு ஆரம்பிப்போம். நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சொல்ல விரும்பல. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட், அதுவும் இவன் தான் எனக்கு கூட்டு போனா. எத்தனை தடவை வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயம் அப்படியே தான் இருக்கு. இதோ என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மட்டையாயிட்டான் பேசுறது அது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேமரா தெரியும் நினைக்கிறேன், இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடாது. ஸோ இதை வச்சு நம்ம தண்ணிக்குள்ள விட்டோம் அப்படின்னா டோட்டலாக டேமேஜ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம தண்ணிக்குள்ள விட போறோம். ஸோ ஏன்னா இது 60 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஆடியோ எப்படி இருக்கு,
அந்த இடத்துல ரொம்ப கேவலமாக இருந்ததுல வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக ஒரு மைக் ஆர்டர் போனேன் இந்த இடத்துக்கு எடுக்கிறதுக்காகவே. பட் அமேசானில் வருது அம்மா நேரம் வருது. அழகாக ஜிங்கிள் பிட்டில் போட்டால் கூட சீக்கிரமாக வந்துருக்கு உங்களுக்கு. இதுக்கப்புறம் வர ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா இருந்தது அப்படின்னா அந்த ஆடியோ வரும். இல்லை அப்படின்னா நான் இப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணி கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி போட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆளாகிட்டேன். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க. ஆஃப் ஸ்காட் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங் கேஸ் விட போகிறோம். ஸோ அது வந்து 60 மீட்டர் வரைக்கும் உள்ள போகணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கடல் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்ன்றதெல்லாம் இருக்காது, ரொம்பவே ஆழம். ஸோ இப்போ இந்த இடத்துல எவ்வளோ தூரம் ஆழம் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து கடலோட ஆழத்தை மெஷர் பண்ணுறதுக்கு இவங்க ஃபிஷர் மேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஒன்றும் இல்லை, இதை நான் விட்டுட்டு இதுலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் கயிறு உள்ள போயிருக்கன்றதை கண்டுபிடிச்சாலே ஆழம் கண்டுபிடிச்சலாம். ஸோ ஓகே, நான் தூக்கி போட போகிறேன். போட வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் போச்சுன்னு கண்டே பிடிக்க முடியல. பட் எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சுன்னா இவ்வளோ ஆழமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை மெஷர் எப்படி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் விட்டுருக்கீங்களா, ஸோ அந்த இதுலேருந்து எடுத்துக்கிட்டு கையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வந்து பிடிச்சி மெஷர் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் அப்ராக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு வச்சுக்கிட்டேன். ஸோ டோட்டலாக என் கையோட இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து. ஸோ அப்படின்னா 12லேருந்து 13 மீட்டர் கிட்ட இருக்கலாம். ஒரு அப்ராக்ஸா 10ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸோட கேமராவும் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதில் வந்து கரெக்டாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஏன்னா அந்த எவ்வளோ சீல் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ கேமரா சேஃபாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து கயிறு கட்டி தான் உள்ளே இருக்கலாம்னு பார்த்தோம். பட் சேஃப்டி ப்ரிஃபரன்ஸுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு லைவாகவே உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் வந்து மைக் ரெக்கார்ட் ஆகும். இது ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல. பத்திரமா போயிட்டு வா, திருப்பி வந்தா போதும். அந்த இன்ஸ்டா 360 ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஃபர்ஸ்ட் விட்டு பார்த்தோம். பெருசா எதுவுமே தெரியல. வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலரா தான் தெரிஞ்சது. ஸோ இதுக்கு அப்புறம் தான் மெயின் மேட்ரு. பயமா இருக்குடா. சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலசோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆழமான கடல் அந்த தண்ணியோட கலர்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி அள்ளு விடும். ஸோ அதை எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் அந்த கடலுக்குள்ளே இறங்க போறேன் வித் லைஃப் ஜாக்கெட்டோட. மனுஷரே கயிறு கட்டிட்டு தான் தொங்குறதோ பாரு. இவன் தான் என்ன குதிக்க சொன்னா. நான் ஏதோ தப்பான முடிவு எடுக்கிறேன். ஐயோ என்னடா இது? 3 2 1 கோ. வாட்ட வர மாட்டேங்குதுடா. அப்புறம் அள்ளு விடுதுடா. கடவுளே. சின்ன ஷாட்டா இருந்தாலுமே அந்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. எஸ், ரொம்ப தூரம் உள்ள கொண்டு போக முடியல. ஆனா லைஃப் ஜாக்கெட் உள்ள கொண்டு போக முடியாம பண்ணிருச்சு. அண்ட் குச்சும் உள்ள போனா திருப்பி வராம போயிருமோன்னு ஒரு பயம் தான். ஆஃப் ஸ்காட் ரெடியா இருக்கீங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் இருக்கு. பயப்படாதீங்க, நான் அந்த ஃபுட்டேஜ் அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட போட்டு காமிச்சிட போகிறதில்ல. ஸோ என்னன்னா நம்மளே பிளான் போட்டது தான். அந்த கேஸை வந்து தண்ணிக்குள்ளே இருக்கணும். 60 மீட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி. பட் நம்மளோட இடம் வெறும் 10 மீட்டர் தான். ஸோ இது எப்படி இறக்க போகிறோம்? நார்மலாக இறக்கினா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது. ஏன்னா வெயிட் வந்து கம்மி. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷர் பண்ணல ஆழத்தை. அந்த பாவையிலே வந்து பார்த்தீங்கன்னா செல்லோ டேப்லாம் நல்லா டைட்டாக போட்டு வச்சுட்டு உள்ளே இருக்கலாம் பிளான் போட்டுட்டோம். பட் வெளிச்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா தண்ணி உள்ளே போக வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட்டை வச்சு பிளான் போட்டு நல்லா ஃபுல்லாக டைட்டாக வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்னதான் நம்ம சேஃப்டியாக பண்ணாலும் சரி, அது 40,000 ரூபாய் கேமரா உள்ளே போகிறப்ப எப்படி இருக்கும் அள்ளு விடல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயத்தோட உள்ளே விட்டோம். உள்ளே கூட போய்கிட்டே இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம இங்கேயே பேசியிருந்தா நல்லா இருக்காது. ஃபுட்டேஜ் நானே அந்த இடத்துல சரியாக பார்க்கவே முடியல. ஸோ இதுக்கப்புறம் அங்கே போயிடுவோம். ஓகே, நம்ம தண்ணிக்குள்ள ஃபர்ஸ்ட் இறக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெறும் பச்சையா தான் தெரிஞ்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்க வந்து பாத்தீங்கன்னா நான் பயத்தோட தான் இறக்கணும். ஏன்னா நம்ம வந்து உள்ள கொண்டு போறப்ப மீன் ஏதாவது கடிச்சிடும், இல்ல கரண்டு விழுந்துச்சுன்னா இது குளமோ ஆரோ கிடையாது, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ நீங்க உள்ள இறக்குறப்ப பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறது. அந்த கீழே பாவன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறது தெரியும். ஸோ ஆனா நானும் இறக்குற வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விஷுவல்ல வேற எந்த விதமான வித்தியாசமான எதுவுமே தெரியல. நான் எதிர்பார்த்தேன் அதான் மீன் வரும்னு பார்த்தோம். பட் இது வரைக்கும் தெரியல. நம்ம ஒன்று கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம். இது வந்து நம்ம இருக்கிற கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 ஃபீட்டு. ஸோ ஒன்று கொஞ்சம் நம்ம எவ்வளோ தூரம் இறக்க முடியுதுன்றது இறங்கி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஃபீட்டு கிட்ட இருப்போம். ஏன்னா கயிறு என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன ஒன்று புள்ளியாக இருக்குது. ஐ திங்க் இது வெறும் அழுக்கு தான் நினைக்கிறேன். அதை பூச்சோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அவங்க சொன்னது என்னன்னா வந்து இது வெறும் அழுக்கு தான், இது வந்து உங்களுக்கு வேறு எதுவும் வந்து உயிரினம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக அது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உள்ள எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத வந்து இறக்கி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ரீச் ஆன சவுண்டு. ஸோ இந்த இடம் வரைக்கும் தான் தர. ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ளே இறக்க முடியாது. இது வந்து ஒரு 12லேருந்து 13 மீட்ரு. மொத்தமாக அது கடல்ன்றது எவ்வளோ ஆழமான இருக்கலாம், அது ஒரு இடத்த பொறுத்து மாறும். ஸோ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 13 மீட்டர் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தர தான். எந்த விதமான மீனும் தெரியல, எந்த விதமான இதுவுமே தெரியல. நம்ம எவ்வளோ ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் பரவாயில்ல. ஸோ நம்ம இப்போ வெளில எடுத்துடலாம்.
எனவே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்தது. நீங்கள் கடலுக்கு போய் அது இவ்வளோ தூரம் பண்ணி பார்த்தது எல்லாமே. நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டேன். இந்த தடவை நிறையா பண்ணி பார்த்தப்போ ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. எனவே இதை வந்து நம்ம அப்படியே நிறுத்திடுவோம். இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் எத்தனை தடவை ஒரு 10-20 தடவை போனாலுமே சரி, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் கணக்கெலாம் கிடையாது. அவ்வளோ வாந்தி வரும், தலை சுற்றும், மயக்கம் வரும். எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி டோட்டலாக மட்டே ஆகிட்டோம். ரொம்பவே ஒரு மாதிரி மோசமாக இருந்தது. ஸோ அந்த சுச்சுவேஷன் ஏன்னு தெரியல. அதனால தான் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு புஷ் பண்ண முடியல. வேறு ஏதாவது கண்டென்ட் அங்கேயே ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தேன், பட் முடியல. ஓகே, இனிமேல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணி விட்ருங்க. அண்ட் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தால அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற மாதிரி இன்ஸ்டா 360 ஜிங்கிள் பெட்டில் வாங்கினது எனக்கு அமேசானோட பெட்டராகவே இருந்தது. ஸோ டக்குன்னு டெலிவரி ஆச்சு. அண்ட் குவாலிட்டி நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், உண்மையாகவே நல்லா வந்தது. ஸோ இது ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபேக்டர். ஓகேவா, இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இது லோக்கல் செல்லர்ஸ் அப்படின்றதுனால அவங்க வந்து ப்ரைஸை பெட் பண்ணுவாங்க. ஸோ இது யார்கிட்ட கம்மியாக இருக்கோ நம்மளே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நல்லா அந்த கேஷ் ஆன் டெலிவரி முதல் கொண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இங்கே போய் ட்ரை தான் பண்ணி பாருங்கள். லிங்க் தரேன், உங்கள் விருப்பம் தான். ஓகே, எனவே இந்த வீடியோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணிருக்கோம், ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். எனவே வீடியோ முடிச்சிக்கலாம்.